ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தில் கீழே பிடிச்சி தள்ளி விட்ருப்பானுங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதறி போய் வந்துட்டுருக்கான். ஜின்னுமே வரான். ஆனால் அவனோட ஆட்கள் எல்லாருமே பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிடறானுங்க. ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், உனக்கு பெருசாலாம் அடிப்படல இல்லை நீங்கள் ஓகே தானே அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பிஏ வந்து சொல்லிகிட்ருக்கான், வெளியே அந்த போராட்டம் எல்லாமே ப்ரெஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கூட அடிபட்டுருச்சு அப்படின்னு. என்னடா சொல்கிற, ரொம்ப பெருசாக அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு கையில் அடிபட்டிருக்கும் போல். சரி, எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அந்த போராட்டத்தில் ஜூனுமே இருக்காங்க. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின்னு வந்துட்டு அவங்கள பிரித்து கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடுப்போடு வந்துட்டுருக்கான். நீ என்ன நினச்சிட்ருக்க, இனி நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகலை. ஸோ நீ வந்துட்டு என்னோடய ஒய்ஃபாக தான் இருக்க. இந்த மாதிரி போயிட்டு போராட்டம் பண்ணினா என்னோடய ரெப்புடேஷன் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஹீரோ என்ன தப்பு பண்ணா, அவனை எதுக்கு நீங்கள் வேலையை விட்டு தூக்குறீங்க, எதுக்கு ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் வந்துட்டு இந்த விஷயத்த கிவ் அப் பண்ண மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவை கட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு வந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா தடுக்கிறாங்க. எங்க ப்ளீஸுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. நீ சும்மா இரு, என் பையன் என்ன தப்பு பண்ணா, எதுக்கு அவனை எந்த ஒரு காரணமே இல்லாமல் வேலையை விட்டு தூக்கணும், என் பிள்ளை அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுவான், நான் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. சேர்மனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்களோட அசிஸ்டண்ட் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக அப்படின்னு. இல்லை என்னால் பார்க்க முடியாது, போக சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவருமே தடுக்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, உன்னை பார்க்கணுன்னா எனக்கு ஆசை கிடையாது, ஆனால் நீ தான் பார்க்குற மாதிரி சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவங்கள விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் குடும்பம் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணுச்சா, என் பையன் ஏதாவது தப்பு பண்ணானா, எதுக்கு என் பையனுக்கு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க? பண்ண தப்பு எல்லாமே உன் பொண்டாட்டி மேலே தான். உன் பொண்டாட்டி தான் அவள் பெத்த பிள்ளையவே எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி போட்டு போனான். இப்போதான் ரீசண்டாக தான் ஹீரோவே கண்டுபிடிச்சான் இவ தான் அவளோட அம்மா அப்படின்னு. இந்த விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். ஸோ அவனே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி தான் இங்கே வேலைக்கு வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, நம்ம கூட 300க்கு மேலே ஆட்கள் எல்லோரும் வேலை செய்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நீ தப்பெல்லாம் உங்கள் சைடு வச்சுட்டு காசும் அதிகார திமிரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அப்பாவியான மக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பழி வாங்கிட்டுருக்கீங்கல்ல, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, உனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வெளியே வந்து 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்க பையன் அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுகிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, ஏம்மா நம்ம பையன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கான், நீ அழுதினா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக 2 பேர்த்தையுமே பார்த்துட்றான். ரிட்டன் வந்துட்டுருக்கான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஏப்பா நீ போராட்டம் பண்ணிகிட்ருக்க, உன்னை பார்க்க கூட நாங்கள் வரக்கூடாதா அப்படின்ட்டு. சரி நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிடுறான். அவங்க 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா இந்த சினி ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டாக ஒருத்தவர் இருப்பார் போல். அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, நம்மளோட ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோவுமே ரீப்ளேஸ் பண்ணலை, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயினுக்கெலாம் விட்டு அழுகையே வந்துடும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக ட்ரீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லூசு பையன்ட்டேருந்து மெசேஜ் வருது, அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் ஸ்டாஃபோடு தான் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரி சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பு, இல்லைனா நானே அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோவை பார்க்குறான். அவன் வந்து ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவகிட்ட வந்து சொல்கிறா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் கிளம்பணும் அப்படின்னு. ஓகே கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்துட்றான். அவள் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ வரான். என்னாச்சு, எங்கே போகிற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, பாட்டிமாவை பார்க்குறதுக்கு தான் நான் போகிறேன். அப்போ இரு, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கேப் வந்து புக் பண்ணிட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். இங்கே பாரு, பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உனக்கு ஞாபகம் வரல தான். ஸோ அதனால் எவ்வளோ நாள் என்ன வெயிட் பண்ண வைப்ப, எவ்வளோ நாள் என்கிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் இருப்ப,
என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, சொல்லலாமா அப்படின்ற மாதிரி வரா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கேப் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துடுறா. அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து டின்னருக்காக தான் கூப்பிட்டுருப்பான் போல். 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு, நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட்டிவாக போய் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் என்ன வேலையை விட்டு தூக்க சொல்லி அப்படின்னு. அது வந்து அது நான் உங்களை டேட் பண்ணுறேன் தான், அது உண்மை தான். ஆனால் நான் அவங்களோட தானே ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் பேசாமல் வாயை மூடிட்டு இருக்க முடியாதுல்ல, நானும் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு நடந்த விஷயங்கள் ரொம்பவே அன்ஃபேரு அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். எது, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்டே நல்ல விதமாக பேசுவியா, எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி சரி உனக்கு புரிஞ்சா ஓகே சாப்பிடு அப்படின்ட்டு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவன் ட்ராப் பண்ணிவிட்டு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்திருக்கும் போல், அவளுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு. அதனால் வீட்டுக்கு வரான். ஸோ இவங்க 2 பேரும் பாயெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அதை பார்க்கும்போது இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏய், நீ அவனோட என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ ஏதோ சொன்னியே ஃபேமிலியில் ஏதோ எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு. ஆனால் நீ இவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திய அப்படின்னு. ஆமாம், நானும் அவனும் டேட் பண்ணுறோம் அதனால தான் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சே நின்று போயிடுது. எது, அவனை நீ டேட் பண்ணுறியா? அவனை உனக்கு பிடிக்காதே, உனக்கு என்ன மட்டும்தானே பிடிக்கும், ஏன் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்க, எனக்கு உங்களை எப்போவுமே பிடிச்சது கிடையாது, அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னடி பேசிகிட்டு இருக்க, உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இன்னும் வரலை, அதனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு டிசைட் பண்ணுறேன்ற, புரியலையே எனக்கு அப்படின்னு. இல்லை அது நான் ஏதோ குழப்பத்தில் சொல்லிட்டேன். எனக்கு உங்கள் மேலே இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரப்போகிறது கிடையாது. எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், நான் இங்கேருந்து போகிறேன், வீட்டுக்கு சேஃபாக போங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வந்துட்டுருக்கு. டைரக்டர், இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, இவள் உங்களை சீட் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவள் வந்துட்டு உங்களை தான் லவ் பண்ணுறா, உங்கள் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் எனக்கு தெரிலன்ட்டு. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், அவளுக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு எனக்குமே தெரியுது, ஆனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் எனக்குமே புரியல. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன், அது வரைக்கும் உங்கள் மனசை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை நான்லாம் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேர் பேசுகிறத டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கு. ஐயையோ, இவன் என் பிள்ளையை விடவே மாட்டான் போலப்பா, போன வட்டமும் இப்படி தான் வந்து நின்னா, இப்போவும் இப்படி தான் தடையாக வந்து நிற்க, இதில் இந்த கிளவி வேற இப்போ ஆடாக இருக்குது, என்ன தான் பண்ண போகிறேனே தெரில அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கானா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா வந்துடுது. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இவன் கரெக்டாக கேட்குறேன், பாஸ்டில் காசுக்காக தான் டூராவை ஜின்னை வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நீ போன, அதே மாதிரி இப்போ காசுக்காக தான் அவளை வந்துட்டு டேட் பண்ண சொல்லியிருக்கியா, அதனால தான் அவள் டேட் பண்ணுறாளா அப்படின்னு. ஏ என்ன பேசிகிட்டு இருக்க, காசுக்காக உன் மண்டையில் இது மட்டும்தான் ஓடுமா, நான் என்ன அவ்வளோ பெரிய மோசமான ஆளாக என்ன. உண்மையை சொல்லணுன்னா 2 பேர் வந்துட்டு டேட் பண்ணுறாங்க, 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கு, அதனால் நீ வந்துட்டு லூசுத்தனமாக எதுவுமே பண்ணிகிட்ருக்காத. அது மட்டும் இல்லை, பாஸ்டில் வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா டூரா வந்து நல்லா வசதியாக வாழ்ந்திருப்பா, அதை எல்லாத்தையுமே கெடுத்து லாஸ்ட்டில் அவள் சாகிற நிலைமைக்கு நீ தான் கொண்டு வந்து விட்ட. ஸோ அவளுக்கு ஏதாவது நல்லதை நினைக்கணும் அப்படின்னா அவளை விட்டு போ, அதுதான் நல்லதுன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எடுத்து கொடுக்குறா. அதாவது இவன் வந்துட்டு அந்த நைட் கிளப்பில் காசெல்லாம் பே பண்ணி அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அதுக்கான காசு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, இதுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது, எங்கேயோ இடிக்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அப்புறம் டூசன் இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், இந்தாத நீ வச்சுக்க அப்படின்னு. இல்லை நான் எப்படி உங்ககிட்டேருந்து காசு வாங்குவேன், நான் தான் உன்னோட அக்கா, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு உனக்கு தரேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கப்புறமும் நான் உன்னோட காசெல்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்துட்டு இப்போ நல்லா பெரிய பையனாகிட்டேன், உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உனக்காக வாங்கி கொடுப்பேன், உனக்கு நான் யார் அப்படின்ற விஷயங்கள் ஞாபகம் இல்லை, ஆனால் நீ வந்துட்டு என்னோட அக்கா,
ஸோ நீ வந்துட்டு என்னை எப்படி கூப்பிடுவ தெரியுமா, என்னோட பாய் என்னோட பேபின்னு தான் என்னை கூப்பிடுவேன் அப்படின்னு. அப்படியா அப்படியே நான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டூசிக்கும் அந்த பாட்டிமாவும் வந்துட்டுருக்காங்க. அம்மா பாத்தியா என்னை விட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கேளுமா அப்படின்னு அந்த பாட்டிமாட்ட சொல்கிறான். அட ஏன்பா என் பிள்ளைய மட்டும் ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வா பாட்டி இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது போய் உட்காந்துக்குது. அம்மா நீ என்ன என்கிட்ட விளையாடுறியா, 5 நிமிஷத்தில் என்னை கைவிட்டுட்டு போகிற அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டூசனை பார்க்குறான். டே நான் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு. அட வாட அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்ருக்கான். ஸோ பிள்ளைங்க எல்லாமே தங்கமானதாக தான் இருக்குது, அந்த டூராவோட அம்மா மட்டும்தான் ரொம்ப மோசம். இதுக்கப்புறமா ஜூனை காட்டுறாங்க. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காங்க, நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களை வந்துட்டு சிஇஓ போஸ்டிங்லேருந்து தூக்கியாச்சு. இப்போதைக்கு நான் தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் அதாவது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு இவளுக்கா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. ஸோ விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல ஹீரோவையும் இந்த ஸ்டுடியோவும் டச் பண்ணாதீங்கன்னு, அதே மீறி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏம்மா நீ இங்கே சீவாக இருந்துட்டு உன் பையனை டெய்லியும் பார்க்கலான் இருக்கியா, அதெல்லாம் என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேரி உள்ளே வந்து கத்திட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே எடுத்துட்டா, அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா, நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கிளவி அப்புறம் அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ வந்துட்டு அவளோட போயிருப்பியா, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பிடிங்க அவளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இந்த கிளவி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இங்கே பாருப்பா உன் பொண்ணை எத்தனை நாளைக்கு நீ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வைப்ப, அவள் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி கிடையாது, அவளோட மென்டல் ஹெல்த் வந்து 12ஓட நின்றுட்டுருக்கு. ஸோ அவள் போயிட்டு அவங்க அம்மாவோடையே இருக்கட்டும். அவங்க 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒன்றால் வந்துட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று வளர்க்க முடியாது, ஏன்னா உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் நீ வந்து ஜின்னை வந்து உன் பையனை அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. எது ஜின்னையா, அவன் என்னோட பிரதர், நான் எப்படி அவனை என் பையனை அடாப்ட் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண சொல்கிற. மேரியை கட்டிக்க போகிறவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவன்கிட்ட தூக்கி எல்லாத்தையுமே கொடுக்க முடியாதுல்ல. ஸோ ஜின்னு வந்து எப்போ இருந்தாலும் மிஸ்டர்ஸோட ஒரு பையன் தானே, அவன் இந்த சொத்தெல்லாம் பார்த்துக்கிறது ஓகே தான் அப்படின்னு. சரி நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கிட்ட சொல்லும்போது எது பையனா தத்தெடுக்க போகிறாரா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி. ஆனால் ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஜின்னுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட அம்மா, அவர் என்னோட அப்பாவாக முடியுமா அப்படின்னு. அடே அதெல்லாம் விடுடா, நீ வந்துட்டு இந்த மொத்த கம்பெனியுமே டேக் ஓவர் பண்ண போகிறடா, அதை பற்றி யோசிடா அப்படி. அட ஆமல்ல இதுவும் இருக்குல்ல அப்படின்னு. இவனுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஜின்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயையோ என் காதலெல்லாம் விழுந்தது உண்மைதானா, இல்லை நான் கனவு காண்றேனா, இந்த கம்பெனியே என் பையன் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறானா, அவர் மட்டும் இதை ஒத்துக்கிட்டாரு, நம்ம லெவலே வேற அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சங்கூட்டேருந்து கால் வருது. என்ன சொல்கிற இங்கேயா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சங்கு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு ஹக் பண்ணிகிட்ருக்கு. 2 ஹக் பண்ணி நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோவுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் போயிட்டுருக்கு. அதாவது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் லீட் வந்து கணத்திலே சப்புன்னு விடணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓங்கி அரைஞ்சிருது போல். இதை பார்த்தோன்னா அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளால் அடிப்பா அப்படின்னு. அப்படியே சுற்றி ஹீரோவை பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா கட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் உள்ளே வந்துட்டு இருக்கான். டே இங்கே பாடுறா, அவள் ஹீரோயினை எப்படி அடிச்சான்னு தெரியுமா அப்படின்ட்டு. யார்ப்பா அது, நீயா, நீ எதுக்கு இங்கே வந்த, இதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டுக்கெலாம் வந்துட்டு இருக்காது அப்படின்ட்டு மற்ற எல்லாத்துக்குமே வணக்கம்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனை ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறானுங்க, மதிக்கவே மாட்டுறானுங்க. ஹீரோவும் என்னடா குசுன்னு பேசுகிறானுங்களே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஓ இவரா அப்படின்னு. இவன் பங்குக்கு பார்த்தீங்கன்னா வாங்க எல்லாரும் அந்த வேலையை போய் பாருங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இவன் ஒரு சிஇஓ, இவனை மதிக்கணும் அப்படின்னு யாருமே பண்ண மாட்டுறாங்க. ஸோ இவனுக்கா வெறி ஆகிட்டுருக்கு. டே என்னடா எல்லாருமே என்னை மதிக்க மாட்டீங்க, நான் தானடா சிஇஓ, நான் தானடா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், எம்பிட்டு தைரியம் உங்களுக்கு, இருங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. டே என்னடா இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க, ஒரு சிஇஓ வந்திருக்கேன் வணக்கம் கூட சொல்ல மாட்டானுங்க, அம்புட்டு திமிராயிருச்சா,
எல்லாமே அந்த ஹீரோ பையனால தானே. இங்கே பாரு, நான் தானே சம்பளம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க என்னை பார்க்கும்போது எனக்கு மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கயேன், அந்த ஸ்கிரிப்டை கொடு அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு, இந்த சீனு ஹீரோயினை வந்து அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த சீனை வந்து நீ தூக்கிடுற. ஏன்னா 2 அழகான பெண்கள் சண்டை போடுறது எப்படிரா என் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த சீனை ஒமிட் பண்ணிடு. அப்புறம் அந்த ஆக்டர் இருக்கான்ல, அவனை வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாது. அவனை ஒன்று சாகடிச்சிருங்க, இல்லைனா அப்ராடுக்கு அமுச்சு விட்ருங்க. இதுக்கப்புறம் அவன் என்னோட இதில் நடிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோட்ட பாஸ் பண்ணும்போது அவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே இவன் பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்கான். என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், நான் கூட நல்லா எழுதுவேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி போட்டுட்ருக்கான். நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த கிம் ரைட்டரும் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் நீ இந்த சீனெல்லாம் கட் பண்ண சொன்னியாமே எதுக்கு? ஆமாம் வைலன்ஸ்லாம் என்னோட ட்ராமாவில் இருக்கக்கூடாது, அதனால தான் அப்படின்னு. இந்த ரைட்டர் கிம்மு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பச்சை பச்சையாக கேட்குது. டேய் நீனா சிஇஓ தானே, சோறில் உப்பு தானே போட்டு திங்கிற, இல்லை வேறு எதையும் திங்கிறியா? அறிவு இல்லை. இந்த ஸ்கிரிப்டை நீ ஃபுல்லாக படித்து பார்க்க மாட்டேன், ஒரே ஒரு பேப்பரை படிச்சுட்டு லூஸ் மாதிரி ஒளம்பிட்டு இருக்க. உனக்கெல்லாம் எவன்டா சிஇஓ போஸ்டிங் கொடுத்தா? ஒழுங்கு மரியாதை வேலையை விட்டு போயிடுறா, பரதேசி பையில பிச்சைக்கார பையில அப்படி இப்படின்ட்டு அது வாட்டில் திட்டிகிட்டு இருக்கு. ஏய் ஏய் என்னடி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அப்படி தாண்டா பேசுவேன், அப்புறம் நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா என்னை வேலையை விட்டு தூக்குடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் பர்சனல் இஷ்யூ வேறு, அதை கொண்டு வந்து ஒர்க்கில் காமிச்சிட்டு இருக்காதீங்க. இவங்களோட அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் வந்து டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரிடா சரி, நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, நான் பண்ணுறதையும் பண்ண வேண்டாம், உங்கள் 2 பேத்தையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன்டா அப்படின்னு. அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவில் டம்மியாக தான் வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா மேரியை கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலறிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ அந்த மெய்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறாங்க, முடியலை. இதுக்கப்புறமா மேரியோட அப்பா வந்துட்டு என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேஷனுக்கு போக மாட்டேன், நான் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே கத்துறா. ஸோ இவளோட நிலைமையை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் மாட்ட போகிறேன் அப்படின்னே கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இதனால் அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்மாவை வந்து சமாதானப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவளை தூங்க வச்சுருக்காங்க. அதனால் அந்த அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இங்கே பாருங்கள் நான் வந்து மேரியை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அவளோட உடம்பு சரியில்லை அப்படின்னு. இல்லை என்னாலலாம் அதை அலோவ் பண்ணவே முடியாது, உன் கூட என் பிள்ளைய அமுச்சு வைக்க முடியாது, நீ வேணா இங்கே வந்துரு அப்படின்னு. எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. டேய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறோம், என் பொண்ணு சரியாகிற வரைக்கும் அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இந்த சைடு அந்த பாட்டிமாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபோன் கால் பண்ணி பார்க்குது. மேரிக்கு ஃபோனே போகலை. ஸோ அந்த வீட்டில் வேலை பார்க்குற மெய்ட் வந்து சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி மேரிக்கு உடம்பு சரியில்லை, அவள் எதுவுமே சாப்பிட மாட்டா அப்படின்னு. அதனால தான் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பட் சுவிட்ச் ஆஃப்னே வருது. இதனால் ஹீரோட்ட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுது. அவனுக்குமே மனசு கேட்க மாட்டுது. மேரிக்கு கால் பண்ணி பார்க்குறான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஸோ மனசே இல்லாமல் ஜூனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்குறான். அவங்களும் ஆமாப்பா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எதுவுமே சாப்பிட மாட்றா, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாளா, அவள் வெளியே வர முடிஞ்சிச்சுன்னா கூப்பிட்டு வருவேன், பட் அவனால் வெளியே கூட வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கா அப்படின்னு. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறான். எப்பட்றா உள்ளே போகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஜூனோட ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு. ஏய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது மேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை நல்லா இருக்கா, அதெல்லாம் உன் பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறமா நீ இந்த சைடு வந்தால் உனக்கு நல்ல மரியாதையே கிடையாது அப்படின்னு திட்டி விட்டு போயிடறாரு. ஸோ இவனுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு. ஆனால் இவள் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்றா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் தண்ணியாவது குடிமான்னு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இவள் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே துப்பிடுறா. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா கத்துறாரு, நீ இந்த மாதிரி பண்ணினா அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு கத்துறாங்க. யோ வாயை மூடிட்டு சும்மா அறியா அப்படின்ற மாதிரியே ஜூன் பார்த்துட்ருக்கு. ஸோ இவன் வந்து சொல்கிறா, நான் என் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. இவருக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, நம்ம பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு வருத்தப்படுறாளே அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. மேரி வந்து ரொம்பவே முடியாமல் இருக்கா, அவள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாளம்மா, அதனால் என் வீட்டுக்கு அவளை பார்க்குறதுக்கு வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவன் பார்த்திங்கன்னா டக்குன்னு கார் அப்படியே யூட்டன் போட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான்.
இந்த சைடாக அந்த ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்திருக்கான். அவர் இல்லை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த சேரில் உட்காந்துட்டு அடா இந்த சேரு நமக்காக தான் இருக்குது, இந்த கம்பெனியே நம்மளுக்கு தான் வரப்போகுது, என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா பகல் கனவெல்லாம் கண்டுட்ருக்கு. ஸோ இதே ஆனந்தத்தோட ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. நடு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டுருக்கான். டே நீயா, எம்புட்டு தைரியம் தான் நீ இங்கே வந்திருப்ப அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.